வணக்கம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அதான் இன்னைக்கான தலைப்பு. தசரதர் அயோத்தியாவை தலைநகராக கொண்ட கோசல நாட்டை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி வந்தார். அவருக்கு பகை என்பது எவ்வுலகிலும் இல்லை. தேவர்களை காத்து அசுரர்களை அழித்தவர். இந்திரனை எதிர்த்த சம்பாசுரனின் குலத்தையே அழித்து இந்திரனுக்கு அரசை வழங்கியவர். எல்லா மக்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும்படி அரசாட்சி செய்தவர். இவ்வளவு புகழும் இவ்வளவு வீரமும் படைத்த தசரதனுக்கு ஒரு பெரிய மனக்குறை. அது என்னன்னா, இத்தகைய அரசை ஆள ஒரு ஆண்மகன் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தான். அதனால வசிஷ்டரின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் அதை மேற்கொண்டு அதன் பலனாக 4 மகன்களை பெற்றெடுத்தார். அதில் முதன் மகனாகிய ராமரை தன் வாழ்வின் லட்சியமாகவும் கண்களாகவும் இன்னுயிராகவும் கருதி போற்றி வளர்த்து வந்தார். அடுத்து விஸ்வாமித்திரர் தசரதன் முன்னாடி தோன்றி என்ன சொல்கிறாருன்னா, காட்டில் தவம் புரிபவர்களுக்கு அரக்கர்களின் துன்புறுத்தல் அதிகமாயிற்று. அதனால நின் மக்கள் 4 கரிய செம்மலை தருவாயாக அப்படின்னு கேட்குறாரு. அதனால தசரதரும் ராமரை தானமாக கொடுக்கலான்னு முடிவெடுத்துறாரு. இந்த தருணத்தில் ராமரும் சரி லக்ஷ்மணனும் சரி தந்தையின் கட்டளைப்படி கேட்டு நடக்கிறாங்க. அடுத்து தசரதர் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி காட்டுக்கு போய் தவம் பண்ணி துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால ராமரை கூப்பிட்டு நீ தான் அடுத்து அரசாள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராமர் முதல்ல மறுத்தாலும் கடைசியில் தந்தையின் கட்டளைப்படியே அரசாள ஒத்துக்கிறாரு. அயோத்தி மாநகரமே ஆடலும் பாடலுமாக எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டுருக்கு முடிசூடுறதுக்கு. அந்த தருணத்தில் தான் நம்ம மந்திரை என்கிற கூனி ராமர் முடிசூடக்கூடாது, பரதன் தான் முடிசூடணும் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணுறாங்க. இந்த சூழ்ச்சி ராமாயணத்தையே அப்படியே திருப்பி போட்டுருச்சான். என்ன பண்ணுறாங்கன்னா, கைகேயி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சம்பாசுரன் கிட்ட போரிடும் போது 2 வரங்கள் உனக்கு கொடுத்தாங்கல்ல, அதை இப்போ நீ கேட்டு பெற்று வாங்கிக்கோ, பரதன் தான் அரசாள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கைகேயும் தசரதன் கிட்ட கேட்குறாங்க, முதல் வரம் என் மகன் பரதன் அரசாள வேண்டும், 2வது ராமர் 14 ஆண்டுகள் துறவு வாழ்க்கை மேற்கொண்டு காட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தசரதனுக்கு ஒரு பாம்பு கடித்த மாதிரி அப்படியே கீழே சுருண்டு விழுந்துடுறாரு. அடுத்து ராமரை கூப்பிட்டு கைகேயி நடந்த விஷயத்த சொல்லி, இந்த மாதிரி தந்தை உனக்கு ஒரு கருத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராமர் சொல்கிறாரு, என் தாயும் தந்தையும் நீங்கள் தான், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கைகேயி இந்த 2 விஷயத்தும் சொல்ல, ராமரின் முகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே செந்தாமரை பூ மாதிரி தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு இந்த விஷயத்த நீ காட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட முகம் எப்படி இருந்ததுன்னா, அன்று மலர்ந்த செந்தாமரை பூவையே தோற்றதாம். அந்த அளவுக்கு பொலிவுடன் இருந்துதான். அந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட தந்தையின் கட்டளைப்படி இந்த தருணமும் அவர் ஒத்துக்கிறாரு. அடுத்து ராமர் காட்டுக்கு போன பின்னாடி தசரதர் 5 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்துடுறாரு. உயிரிழந்த பிறகு ஒரு நாள் வசிஷ்டர் ராமரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னோட தந்தைக்கே நான் குரு, முதல் மகன் தான் முடிசூட வேணும், பரதன் காட்டுக்கு போயிடுவான், அதனால் நீ முடிசூடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராமர் சொல்கிறாரு, என் தந்தை இருக்கும்போது நான் எப்படி தந்தையின் கட்டளைப்படி நடப்பேனோ அதே போல தான் அவர் இறந்த பிறகும் நான் நடப்பேன். இதை மாற்ற யாருக்கும் உரிமை கிடையாது அப்படிங்கிறாரு. அடுத்து பிரம்மர் ராமர்கிட்ட சீதையை ஏற்றுக்கும்படி சொல்கிறாரு. ராமர் ஒத்துக்கலை. அடுத்து சிவபெருமான் சொல்கிறாரு, அப்பையும் ஒத்துக்கலை. யார் சொன்னால் கேட்பாருன்னு தெரியும், அதனால தசரதனை அனுப்புகிறாங்க. தசரதன் சொன்னதும் சீதையை ராமர் ஏற்றுக்கிறாரு. அடுத்து ராமர் இப்படி தந்தையின் கட்டளைப்படி தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நடக்கிறாரு. அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் ராவணனின் மகன்கள் எப்படி? ராவணனின் மகன்கள் அக்ஷயகுமார் அனுமான் கிட்ட போரிட்டு உயிரிழந்துடுறாரு. அடுத்து இந்திரஜித்தும் இன்னொரு மகனும் லக்ஷ்மணன் கிட்ட போரிட்டு உயிரை இழந்துடுறாங்க. கடைசியில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, தந்தையின் பேச்சை கேட்டு ராமனால் அறம் வென்றது.
தந்தையின் சொல் கேட்டு ராவணனின் மகன்கள் மூவரால் பாவம் தோற்றது. நன்றி, வணக்கம்.